அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உன்னுடைய நிலைமையை நினைத்து நான் சொன்ன எத்தனையோ விஷயங்களை சம்பந்தப்படாதவர்கள் பின்பற்றி உயர்ந்தார்கள். ஆனால் நீயோ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இப்பொழுதும் கூட நீ சிரமத்திசையில்தான் இருக்கிறாய். நான் வானளாவிய சக்தி உடையவன் என்பதை அறிந்திருந்தும் உனது பிரச்சனைகள் தீர்வதற்காக நீ யாரிடமோ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னிடம் பணத்தை எதிர்பார்க்கும் குருக்களும் பரிகாரம் செய்பவர்களும் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து விடுவார்கள் என்று நம்புகிறாய். அதை நான் நன்றாக அறிகிறேன். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அதற்குரிய பணத்தை நீ சேகரிக்கிறாய். பொருளின் தரம் மற்றும் விலை பற்றி கேட்டு அறிகிறாய். அதனுடைய பயன் மற்றும் இதர தன்மைகளையும் ஆராய்கிறாய். அதன் பிறகே அதை நீ வாங்குகிறாய். ஆனால் நீ என்னிடம் கேட்கும் விஷயத்தை மட்டும் உடனே நான் தந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறாய். இது எந்த விதத்தில் உனக்கு நியாயமாகப்படுகிறது? நான் இந்த வானத்தையும் பூமியையும் ஒருவனாக படைத்து அதில் உயிர்களை உருவாக்கி இமைப்பொழுதும் ஓய்வில்லாமல் காப்பாற்றி வருகின்ற கடவுள் என்கின்றதை நீ அறிவாய். அண்டங்களுக்கு அப்பாலும் எனது சக்தியே ஆட்சி செய்கிறது என்பதையும் நீ நன்றாக அறிவாய். அப்படிப்பட்ட நான் மிகச்சிறிய நுண்ணுயிரின் மீதும் கவனம் வைத்து அதை போஷித்து வருகிறேன். கல்லினுள் இருக்கின்ற தேரைக்கும் கட்டெரும்பின் கால்விரல் அளவு உள்ள சிற்றெரும்புக்கும் நானே படி அளத்துக் கொண்டிருக்கிறேன். அவற்றின் பசியை அறிந்து தேவையான நேரத்தில் உணவும் தருகிறேன். இதை நீ உணர்கிறாயா இல்லையா? பெரியதோ அல்லது சிறியதோ அனைத்து விஷயங்களையும் அக்கறை கொண்டு கவனித்து செயல்படுத்துகின்ற நான் உனக்கு குருவாக, உனக்கு கடவுளாக இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன். ஆனால் நீயோ என் பேச்சை சிறிதும் மதிக்காமல் கண்ட இடங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறாய். எனது மகத்துவத்தின் மீது நீ சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய். இப்பொழுதும் இரண்டு விதமான உணவுகளை உண்ண தெரிந்தவன் உடல் நோயில் இல்லாமல் இருப்பான். மூன்றாவது வகையை உண்பவன் மந்தப்பட்டு வாந்தி எடுப்பான். அப்பொழுது நான் உன்னை கைவிட்டு உன்னுடைய விருப்பப்படி நடக்க விட்டு விடுவேன். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இரண்டும் கெட்டான் நிலையில் நீ இருந்தால் எப்படித்தான் ஆவது? இதையெல்லாம் நன்றாக பேசுங்கள். உதவி என்று வந்துவிட்டால் சிலையாக உட்கார்ந்து விடுங்கள் என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது. நீ கேட்பது நன்றாக எனக்கு தெரிகிறது. உனது கேள்விக்கான பதிலை நான் தரும் வரை உன்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லையே. வீட்டு மாடி மேலே செல்கின்ற மின்கம்பியை தொட உன் குழந்தை அடம் பிடிக்கிறது என்றால் நீ குழந்தையை கம்பியின் மீது ஏற்றி விடுவாயா? கெட்டுப்போன ஒன்றை குழந்தையை தின்னத்தான் விடுவாயா? தன் விருப்பத்திற்கு மண்ணில் விளையாடச் செல்லும் குழந்தையை அதன் போக்கிற்கு விட்டுவிட்டு வேடிக்கையை பார்ப்பாயா? எவ்வளவு காலம் நீ இதை செய்து கொண்டிருப்பாய்? அதனால் தான் உன்னை நான் இப்பொழுது எச்சரிக்கிறேன். நீ ஒன்று அனலாக முற்றிலும் என்னை நம்பிக்கொண்டு இரு, அல்லது குளிராக என்னை விட்டு விலகி இரு. இரண்டும் கெட்டான் நிலையிலே நீ இருக்காதே. இப்படிப்பட்டவர்கள் மிகவும் அருவருப்பானவர்கள். அவர்களிடம் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்கள் வாழுமிடத்தில் கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவநம்பிக்கையும் பொறாமையும் விதண்டாவாதமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வரிசையிலே நீ இடம்பெற வேண்டும் என விரும்புகிறாயா? இதுதான் என்னை நீ வணங்க ஆரம்பித்ததால் விளைந்த பக்தியா? என் பக்தனின் வீட்டில் தேவை என்பது இருக்காது என்று நான் சொல்லியிருக்கிறேனே. என்னையே நம்பி என்பால் லயமாகிற பக்தனுக்கு நான் அடிமையாக இருந்து அவனது எல்லா வேலைகளையும் செய்து காப்பாற்றுவதாக கூறினேனே. இதற்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என உனக்கு இப்பொழுது நான் ஆலோசனை கூறுகிறேன். அதன்படி நடந்து வா. நீ அனலாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் சாதாரணமாக வாவது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். என்ன நடக்கிறதோ அதை நீ அனுபவித்தபடி
எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான். எது நடந்தாலும் அது என்னால் நடக்கிறது என்பதை முழுமையாக நம்பி தைரியத்தை இழக்காமல் விருப்பத்தோடு ஏற்க வேண்டும். ஓய்வு கொள்ளாமல் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். வாய்ப்புகளை தேடிச் செல்லாமல் அது உன்னை அணுகும் வரையில் நீயே பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனெனில் நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் முதலில் உன்னை தேடி வந்தேன். யார் திட்டினாலும் சாயிராம் சாயிராம் என்று சொல்லியபடி நடந்துவிட வேண்டும். இன்று என்னால் நன்மை நடக்கவில்லை என நினைத்து என்னை மறந்து போகிறவர் ஒரு காலத்தில் நிச்சயமாக திரும்பி வருவார். நீ எப்பொழுதும் அனலாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். அந்த ஆலோசனையை கடைபிடித்து நீ வந்தாயானால் இந்த வழித்துணை சாயப்பா உன் வழியிலும் உன் வாழிலும் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மலிக்.